அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து 30 ஏக்கர் விவசாய இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் வந்து 30 ஏக்கர் ஃபுல்லாகவே விவசாயத்தில் தான் இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குது. 300 தென்னை மரம் இருக்குது. நெல்லி மரம் போட்டிருக்காங்க. 4000 நெல்லி மரம் இருக்குது. முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 500 முருங்கை மரம் இருக்குது. மாமரம் வந்து 100 மரம் இருக்குது. தேக்கு வந்து 100 மரம் இருக்குது. அது போக கொய்யா மரம், சப்போட்டா, பல வகை மரங்கள் வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல பராமரிப்பில் இருக்குது. எல்லா விவசாயமே நல்ல வருமானம் கொடுத்துட்ருக்கு. இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீ கரண்ட் இருக்குது. போர் வந்து 6 போர் இருக்குது. கிணறு ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. நல்ல தண்ணீர் வசதி இருக்குது. 30 ஏக்கருக்கும் தேவையான நல்ல போதுமான தண்ணீர் வசதி வந்து இந்த இடத்துல இருக்குது. அது போக வந்து காய்கறி விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஏக்கர் இருக்குது. பந்தல் போட்டிருக்காங்க. பாவக்காய், புடலங்காய், அவரை இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம். பந்தலோடு இருக்குது. பந்தல், கல்லுக்கால், கம்பி எல்லாமே இருக்குது. கிணத்துல வந்து மோட்டார் கனெக்ஷனோடு இருக்குது. போரில் மோட்டார் இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குது. இந்த இடத்த நம்ம வாங்குகிறோம்னா அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். அந்த காய்கறி விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து காலி இடமா ஒரு 2 ஏக்கர்கிட்ட கிடக்கு. நம்ம மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை இது மாதிரி பண்ணைகள் வைப்பதற்கு அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். தண்ணீர் பிரச்சனை வந்து இந்த இடத்துல எப்பயுமே வராது. நல்ல தண்ணீர் வசதி இருக்குது. வெயில் காலத்துலேயும் நல்ல தண்ணீர் வசதி இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைந்திருக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது தார் ரோட்டு மேலேயே. இடம் வந்து சுற்றி வந்து ஃபென்சிங் இருக்குது. 2 கேட் இருக்குது. இந்த இடத்தோட டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது. எந்தவித விலங்கமும் இல்லை. இந்த இடத்துல பட்டா, பத்திரம் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு. இந்த இடத்தோட 1 ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா 25 லட்சம். இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.